ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பண்ணால் நான் சிம்பிள் ஒரு சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலான்னுக்கிறேன். ஸோ நான் வாங்கின்னு வந்திருக்கிறது 1/2 kg தான் சிக்கன் கறி. ஸோ எனக்கு எப்படி வேணும் அந்த மாதிரி பீஸாக கட் பண்ணின்னு கடியில் கட் பண்ணின்னு வந்திருக்கிறேன். ஸோ அது நல்லா வாஷ் பண்ணிட்டு பிறகு கல்லுப்பு இருக்குது இல்லையா, அது கல்லுப்பு போட்டு தயிர் இவ்வளோ தான், எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அவ்வளோதான் நான் எடுத்துருக்கிறேன். அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை ஒரு வச்சிடணும். அது நல்லா ஊறி அந்த மசாலா எல்லாமே சிக்கனுக்கு நல்லா செட் ஆகணும். ஸோ அது ஃபுல்லாக செட் ஆகிட்டு பிறகு அது செட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour நம்ம விட்டுட்டு அப்புறமா நம்ம மசாலைக்கு ரெடி பண்ணிக்கணும். மசாலைக்கு நான் இந்த மாதிரி தான் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கின்னு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் மிக்சியில் நல்லா ருப்பிக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கினேன். ஸோ அதில் நான் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் தான் ஊற்றிக்கினேன். கொஞ்சோண்டு சீரகம், அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இப்போ நம்ம அந்த சிக்கனு ஃபுல்லு மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த சிக்கன் இப்போ எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கணும். அது நல்லா வதக்கினோன்னே அது ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு மசாலா ஸ்மெல் இருக்கும். ப்ளஸ் இந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுட்டா அது நல்லா அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்துட்டு பிறகு அந்த பச்சை ஸ்மெல்லு போயிட்டு நல்லா மசாலா ஸ்மெல் வரும். ஸோ அப்புறமா நான் அந்த மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மசாலா இப்போ நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெந்துட்டு பிறகு அந்த மசாலா போடணும். ஸோ மறுபடி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடறேன். அப்புறமா 3 தக்காளி அது மிக்சியில் போட்டு ருப்பிட்டு பிறகு அந்த தக்காளி இப்போ நம்ம இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். இப்போது சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கணும்.
ஸோ 5 நிமிஷம் ஆகிட்ட பிறகு பாருங்க சிக்கன் குழம்பு எப்படி இருக்குது. ஸோ ஹோட்டலில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பார்க்குறதுக்கே உள்ள நல்லா இருக்குது. ஸோ இது பார்க்குறப்பவே நம்மளுக்கெல்லாம் ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது சாப்பிட்ணுன்ட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் அடுத்தடுத்த ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னுக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும், களி கூட நல்லாயிருக்கும், ரைஸ் கூட நல்லாயிருக்கும். ஓகே பாய்.